அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக தான் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். பையனுக்கும் கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கனால பியானோ ப்ளே பண்ண படிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி காலையில் ஜிங்கிள் பெல்ஸ் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கேக் தாங்க. பிகினர்ஸ் கூட பண்ணலாம். முக்கியமாக இது கிட்ஸ்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக ரவையில் தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ஃபெயில் ஆகவே ஆகாது. இந்த கேக் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் எக்லெஸ் கேக்காக தான் பண்ண போகிறேன். முட்டை சேர்த்து பண்ணுற கேக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காற்று போல் ஸ்பாஞ்சியாக இருக்கும். எக்லெஸ் கேக் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு தயிரில் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நல்லாவே மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவையை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ரோஸ்டட் ரவா, நான் ரோஸ்டட் ரவா எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ரவையை நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நாகாவோட ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். இந்த அரைச்சி வச்சிருந்த ரவை கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மில்க் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு 1/2 கப் போல் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 1 கப் அளவுக்கு பால் இந்த ரவைக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப கட்டியாக இல்லாத மாதிரி ஓரளவுக்கு கிளுன்னு இருக்க மாதிரி நம்ம பால் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாலும் ரவையும் சேர்ந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். ரிஃபைண்ட் ஆயில் அவ்வளோ வாசனை இருக்காது. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சல்லடை மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பவுடர்டு சுகர் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சலிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தோட அளவையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் நல்லா இலக்கம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாமல் அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். ரவையோட வாசனையும் தயிரோட வாசனையும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வாசனையாக இருக்கும். எனக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம டின்னை க்ரீஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாத்திரமாக இருக்கணும், அவ்வளோதான். அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெக்டாங்குலர் டின்னில் தான் பண்ணியிருக்கேன். பையன் கேட்டாங்கிறனால. இது ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தால் போதும். குக்கரில் இல்லை வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குக்கர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லேயர் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. வெறும் குக்கரை நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடியில் ஃபுல்லாக சால்ட் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் ஸ்டாண்ட் எதுவும் இல்லாதனால இந்த சின்ன தட்டு ஒன்று வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹைட் கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம கேக் டின்னை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக பேக் ஆயிரும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் போதே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு டூத் பிக்கோ வச்சு குத்தி பார்க்கலாம். மாவு எதுவும் இந்த கத்திலையோ இந்த டூத் பிக்லேயோ ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம்.
கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சது அது இதுன்னு சொல்லி எல்லாமே சுற்றி சிந்தி இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பேசிக்கான ஒரு கேக் ரெசிபி தாங்க. அது கூட அது மைதா மாவில் கூட நம்ம பண்ணலை. ஸோ இது வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கேக்குக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சோன்னா இந்த மாதிரி கேக் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக கேக் பேக்கிங்லாம் பண்ணணும், ப்ரொஃபஷ்னல் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நான் கூடி சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு. எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் போல் ஆச்சு. 180 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சு பேக் பண்ணி எடுத்தப்போ கேக் டின்னை வெளியே எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரங்களெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு தட்டி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து கேக் வந்திருக்கும். சூடாக இருக்கும் போதே நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா கேக் வந்து பிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து எப்போயுமே எடுக்கணும். ரொம்ப நேரம் வந்து கேக் டின்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கேக் டின் வந்து பயங்கர சூடாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் கேக் வந்து ஓவர் குக் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கேக்குனாலே பையனுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வாயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நானும் அவனும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கேக் கட் பண்ணோம். ஓகே வா பிடிச்சிக்கோ, பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. வெயிட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும் போதும். கட் பண்ணோமா? வாவ், எப்படி இருக்கு? கட் பண்ணலாம். இந்த கேக் வந்து ஜாம் தடவி நம்ம வந்து சாப்பிடுவோம், சரியா? அது வந்து ஒரு ஓரமா வச்சிடலாம். இந்த கேக்ல ஜாம் தடவிக்கலாம், சரியா? இது இருக்கட்டும். ஓகே ஓகே. இது ஜாம் போடுறியாமா? இது சுடல, வெயிட் பண்ணு. கட் பண்ணுவோமா? இதையும் குட்டி குட்டி பீசஸா மம்மி கட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே இரு மம்மி சரியா? மம்மி யூடியூப்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே வெயிட் பண்ணு. இந்த கேக் வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து போட்டு வச்சுட்டேன். இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹனி கேக் மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஹனி கேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் வந்துட்டு ஒரு டூத்பிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் வச்சுட்டு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா உள்ளே இறங்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஹனி கேக் வந்துட்டு நல்ல உள்ள ஈரமாக மாய்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியே வந்து இருக்கும். ஹனி கேக்குன்னு சொல்லி பேர் தான், பட் அதுக்கு வந்து ஜாம் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க, சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஹனிலாம் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் இதுக்கு மேலே ஹனி வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பியூர் ஹனி வந்து வாங்கிட்டு. நான் வந்துட்டு இன்றைக்கி கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த ஜாம் போட்டு அப்ளை பண்ணுவாங்களே, ஸோ அதுதான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஜாம் ஹீட் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். உங்கள் கையிலலாம் வந்து பற்றாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு வந்து கையில் ஒட்டி சூடாயிரும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கேக் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நியூ இயருக்கு இந்த ரவா கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிக்சர்ஸ் வந்து ஷேர். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.